ஷாஹிரா ஒரு கவரை கொடுக்கறா. சரவணன் பிரிச்சு பார்த்தா சர்தார் 8 வருஷமா சேர்த்து வச்ச 5000 பணம் இருக்கு. வண்டியை திருப்பிடான்னு சரவணன் கத்துறான். ஷாஹிரா இது சர்தார் ஆபரேஷனுக்காக சேர்த்து வச்ச பணம்னு சொல்றான். அதுக்காக கூறுகட்டத்தனமா வண்டியை திருப்பிட்டு போய் சாக்க சொல்றியா? ரயில்வே கேட் போடுற நேரம்டா, கொஞ்சம் அமைதியா வரியான்னு சொல்லி வண்டி ஓட்டுறவன் திட்டுறான். இதை வச்சு உன்னை நல்லா பாத்துக்கணும்னு அண்ணன் என்கிட்ட சத்தியம் வாங்கிடுச்சு, எல்லாம் சரியான உடனே திருப்பி கொடுத்துடலான்னு சொல்லி ஷாஹிரா சமாதானப்படுத்துறா. அங்க கட் பண்ணி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. சரவணனும் ஷாஹிராவும் கையில ஒரு ஆம்பளை பிள்ளையோட திரும்பி வராங்க. அவங்கள கூட்டிட்டு போக ரேஷன் கடையில வேலை செய்யற அவனோட மாமா நிக்கிறாரு. எப்படி இருக்கீங்கன்னு நல்லா விசாரிச்சுட்டு பையனுக்கு என்ன ஹிந்து பேரா முஸ்லீம் பேரான்னு கேக்குறாரு. இன்னும் பேர் வைக்கல, அத்தை மாமா கிட்ட கேட்டுட்டு வைக்கலாம்னு இருக்கும்னு ஷாஹிரா சொல்றா. இப்பவே மாமனார் மாமியாருக்கு ஐசான்னு கேட்டு சிரிக்கிறாரு. பக்கத்துல இந்த மசூதியில பிரேயர் சவுண்ட் கேட்க ஷாஹிரா பிரேயர் பண்ண ஆரம்பிக்கிறான். சரவணனோட மாமாவும் நான் வீட்டுக்கு ஒரு போன் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாரு. அந்த பக்கம் கத்திய ஒருத்தன் பலமா தீட்டிட்டு இருக்கான். சரவணனோட அப்பா அடியாளன் கிட்ட சீரியஸா பேசிட்டு இருக்காரு. வண்டி போயிட்டே இருக்க அப்பா ஒத்துப்பாரு நான் எதிர்பார்க்க